வணக்கம் நேர்களே. தைப்பொங்கல் தினத்தன்று ஈழத்தின் குரல்கள் சிறப்பு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஈழத்தின் குரல்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை கேட்டாலே இதற்கு பின்னே என்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் ஓரளவுக்கு ஊகித்துக் கொள்வீர்கள். எங்களுடைய மண்ணில் பிறந்து உலகளாவிய ரீதியிலே சாதனை படித்துக் கொண்டு பலர் இருக்கிறார்கள். அதிலும் ஒவ்வொரு துறைகளிலும் தங்களினுடைய சாதனைகளை நிலைநாட்டி வருகிறார்கள். இதிலும் சிறப்பாக இன்று நாங்கள் இந்த ஈழத்தின் குரல்கள் என்ற அடையாளத்தை கொடுக்கும்போது பேச்சாற்றல், பேச்சு இவ்வாறான விடயங்களில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற முக்கியமான பேச்சாளர்களை இன்றைய நாள் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். இன்றைய நாளில் அவர்களை சந்திப்பதற்கான காரணம் என்ன? இதற்கு முதலிலும் இந்த பேச்சாளர்களை எங்களுடைய பட்டிமன்ற நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனாலும் கூட அண்மையிலே நடைபெற்று முடிந்த ஒரு உலகளாவிய ரீதியிலான சொற்கனை போட்டியிலே 2ஆம் இடத்தை பிடித்த அணியினரைத்தான் நாங்கள் இன்றைய இந்த ஈழத்தின் குரல்கள் சிறப்பு நிகழ்ச்சியூடாக சந்திக்கப் போகிறோம். அதிகமாக நான் பேசாமல் அவர்கள் மூலமாக பல விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வருகை தந்திருக்கின்ற மூவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். மூவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். யூலியாட் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதே போல திஷான், ஹரிஹரன் ஆகியோர். இன்னும் ஒருவர் அபிராமி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவரையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். முதலிலே இங்கு வருகை தந்திருப்பவர்களை பற்றி பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர்களாக இருந்தார்கள் தெரியும். இப்போது மலேசியாவில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றார்கள், அதுவும் தெரியும். அவர்களை பற்றிய ஆரம்ப வாழ்க்கை வரலாறு, இந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள், இந்த பாடசாலையை படித்தார்கள், இந்த இடத்திற்கு வருவதற்கு முதல்கள் அவர் எங்கே எல்லாம் இருந்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களோடு சேர்ந்து. ஹரிஹரன், உங்களை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக. சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டும், நான் மோகனராஜ் ஹரிஹரன். அனைவருமே பெரிதாக டான் பட்டிமன்றத்திலே பார்த்திருப்பேன். அதை தாண்டி நான் பிறந்து தரம் 5 வரை வளர்ந்திருப்பது வன்னி பெருநிலப்பரப்பாக இருக்கிறது. 2009க்கு பிறகு யுத்தம் முடிந்த பிறகு யாழ்ப்பாணத்திலே குடியேறுகிறோம். யாழ்ப்பாணத்திலே மானிப்பாய்ந்து கல்லூரியிலே தரம் 6லிருந்து ஒரு கல்வி தடைப்பட்டு தரம் 6 3ஆம் தவணையிலிருந்து உயர்தரம் வரைக்கும் மானிப்பாய்ந்து கல்லூரியில் அந்த கல்வியை முடித்தேன். எனது பல்கலைக்கழக பட்டப்படிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கிளிநொச்சி வளாகம் அறிவியல் நகரிலே தொழில்நுட்ப கூடத்திலே உயிர்முறைகள் தொழில்நுட்ப பிரிவிலே உணவு தொழில்நுட்பத்தில் என்னுடைய பல்கலைக்கழக கல்வியை நிறைவு செய்திருக்கிறேன். அதை தாண்டி பல்கலைக்கழக காலங்களில் பல்கலைக்கழக விவாத அணிக்கு தலைமை தாங்கியிருக்கிறேன். அதை தாண்டி உலக ரீதியிலே இடம்பெறக்கூடிய சர்வதேச பேசுதமிழா பேசு போட்டியிலே 6வது சுற்றிலே நான் இலங்கைக்கு கிண்ணத்தை வென்று கொடுத்திருக்கிறேன். திஷா, உங்களை பற்றி. அனைவருக்கும் முதல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் சிவகுமார் திசான். நான் சுதுமலையை சேர்ந்தவன். என்னுடைய ஆரம்ப கல்வியையும் இடைநிலை கல்வியையும் சுதுமலை சிந்திய பாரதி வித்தியாலயத்தில் கற்றிருந்தேன். அதற்கு பின் உயர்தரத்துக்காக நான் கொக்குவில் இந்து கல்லூரியிலே உயர்தரத்தில் கலைப்பிரிவை தெரிவு செய்து கற்றலை மேற்கொண்டிருந்தேன். அதற்கு பின் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு கலைப்பிரிவிலே தெரிவாகியிருந்தேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத் துறையில் கலாச்சார சுற்றுலா பாடத்தை சிறப்பு கற்கையாக மேற்கொண்டு இருக்கின்றேன். நான் பாடசாலை காலங்களில் இருக்கும்போது என்னுடைய பாடசாலை விவாத அணிக்கு தலைமை தாங்கி இருக்கின்றேன். அதைவிட பல விவாத மேடைகளிலே நான் என்னை கண்டிருப்பீர்கள். யூலியட், நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி. டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் ஜூலியட் கலைச்செல்வன், மன்னார் மாவட்டத்திலிருந்து. என்னுடைய ஆரம்ப கல்வி உயர்கல்வி மண்புனித சவேரியார் பெண்கள் கல்லூரியில் படிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு யாழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்பியல் கற்கைகள் துறையில் 4வது வருடத்தை பயின்று கொண்டிருக்கேன். உண்மையிலே பாடசாலை காலங்களில் என்னுடைய விவாத அணிக்கு தலைமை தாங்கியிருந்தேன். தொடர்ந்து 13 வெற்றி கேடயங்களை பெற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2018ஆம் ஆண்டுக்கான சிறந்த பேச்சாளர் விருது பெற்றிருக்கேன். மாணவர் பாராளுமன்றத்தில் நான் பிரதமர் பதவியை வகித்திருந்தேன். மாணவர்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த ஒரு கலந்துரையாடலில் அது தொடர்பாக கதைச்சிருந்தேன். அதன் பிறகு யாழ் பல்கலைக்கழகத்தில் விவாத போட்டிகளாக இருக்கட்டும் அல்லது விவாத மேடைகளில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அதனை தொடர்ந்து டான் தொலைக்காட்சியில் இடம்பெற பட்டிமன்றங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கு பிறகுதான் அனைத்துலக தமிழிலையோர் மாநாட்டில் என்னுடைய அண்ணன் ஹரியண்ணாவின் மூலமாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதில் பங்கு பெற்றதுக்கான சந்தர்ப்பம். அதில் பங்கு பெற்று 2ஆம் நிலையை நாங்கள் பெற்றோம். 3 பேரையும் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய கல்வியினுடைய பிரிவு ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கிறது. தனியே தமிழ் துறையில் மாத்திரம் அல்ல. திசான் தான் மாத்திரமே கலை பாடத்திலே படித்து அதற்கு பிறகு ஒரு விடயங்களுக்கு வருகிறார். எப்படி 3 பேருக்கும் தொடர்ந்து இந்த பேச்சு களத்தில் இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக பேச வேண்டும், இவ்வாறான விவாத நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி வந்தது?
நிச்சயமா இது வன்னி பெருநில பரப்பு கொடுத்துக்கக்கூடிய சொத்தாக தான் என்னை பொறுத்தவரை இருக்கிறது. அங்கே இந்த உணர்ச்சி பேச்சுக்கள் எல்லாம் பல பேரும் என்னிடம் கேட்பது எல்லாருமே இன்றைக்கு ஒரு நகைச்சுவாக பேசுவதை தான் இந்த உலகம் என்ன தமிழ்நாட்டை ஆவன்று பார்த்து நாங்கள் எல்லாருமே அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனால் எப்படி இந்த உணர்ச்சி பேச எல்லாருமே ரசிக்க வைக்கிறீர்கள் என்றால் இந்த உணர்ச்சி எனக்கு கொடுத்துக்கக்கூடியது அந்த மண் வாசனை, வன்னி கொடுத்துக்கக்கூடிய மண் வாசனை என்றால் எங்களுடைய நாங்கள் பட்ட வேலைகள், நாங்கள் அடைந்த சோகங்கள், நாங்கள் கடந்து வந்த பாதைகளை அது பேசும்போது அந்த உணர்ச்சி தானாக பேறிக்கொண்டு வருகிறது. அது இந்த பேச்சு மீது இருக்கக்கூடிய ஆர்வம் அதுதான் வளர்த்தா இருக்கக்கூடிய இருக்கும். அங்கே நான் பேசி பழகினா அதுக்கப்புறம் இங்கே அதை வளர்த்து கொண்டேன். பலருக்கு முன்றைக்கு கவனக்கலைப்பானாக பல விடயங்கள் இருக்கலாம். பலரும் முன்றைக்கு போதை கடிமை. எனக்கு ஒரே ஒரு போதை இதுதான் இருக்கிறது. படிப்பு கொஞ்சம் போர் அடித்தா இதில் இருப்பேன், இது போர் அடித்தா திருப்பி படிப்பு. இது எனக்கு போர் அடித்ததே இல்லை. அப்போ இது எனக்கு ஒரு போதையாக இருக்கும்போது இந்த போதை தான் என்னை பல கவலைகள் மீட்டெடுத்ததாக இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையுமே இது என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. இது அப்படி அதனோடு ஊறிவிட்டு. திஷான், நீங்கள் எப்படி இதில் தொடர்ந்து இந்த களத்திலே பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதே? இந்த களத்திற்கு என்னை முதலாக ஈடுபடுத்தியது என்னுடைய இடைநிலை கல்வியை பயின்று கொண்டிருந்த பாடசாலை ஆசிரியர் உமையாள் மணிவண்ணன் தான். அவர் தமிழ் தின போட்டியிலே இந்த விவாத போட்டிகளில் என்ன அதிகம் முனைப்பாக காட்டினார். அதுக்கு பிறகு நான் கொக்கில் இன்றுக்கு வரும்போது அங்கே ஜெயக்குமாரி கந்தவேல் என்ற ஆசிரியர் தான் என்னை இனங்கண்டு எங்களோட பாடசாலை விவாதங்களில் அதிகம் குணப்படுத்தி எனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினவா. அதில் இருந்து நான் தமிழ் துறையே சிறப்பு கற்கையா பயிலையில கலை பிரிவில் தமிழ் பாடத்தையே நான் எடுக்கல. ஆனால் இதுக்கு இந்த விவாதத்தில் இந்த தமிழை மேலே வளர்க்க வேண்டும்ன்றது என்ற ஆவலாக இருந்துச்சு. அப்போ அந்த களத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தது எங்களோட கரியண்ணா தான் சந்தர்ப்பம் தந்தார். அதில் இருந்து நான் மென்மேலும் எங்களோட தமிழை உலக நாட்டுக்கும் உலக இதுக்கும் கொண்டு போக வேண்டும் என்ற இதில் இலக்காக கொண்டு அந்த துறைக்குள்ள இன்னும் அர்ப்பணிப்பாக செயற்பட வேண்டும் என்றது என்றாவல. ஜூலியட், நீங்கள் எப்படி சிறு வயதிலிருந்து பேச்சின் மீது ஆர்வம் கொண்டு வர, இல்லாவிட்டால் பல்கலைக்கழகமோ இல்லாட்ட உயர்தரத்திலே படிக்கும்போது அதன் ஈர்ப்பு கொண்டு இவ்வாறு வந்தீர்களா? உண்மையிலே இந்த பேச்சு திறமைன்றது எனக்கு ஆரம்பத்துல இருந்து கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். நான் உயர்தரம் லெவல் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சீனியர்ஸ் அவங்க இப்படி ஒரு விவாத போட்டிக்கு நாங்கள் போகிறோம், ஒரு ஆள் காணாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய ஆசிரியை சுசிலா ஜஸ்டின் அவர்கள் நீ ஒருக்கா போய் பார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆலோசனையை தந்தாங்க. உண்மையில நான் ஒரு உதிரியா ஒரு தயார் நிலை பேச்சாளரா அன்னைக்கு நான் அந்த களத்துல கலந்து கொண்டேன். அந்த களம் எனக்கு என்ன சொல்லி தந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு பேச்சாளர் அப்படி பேசணும், விவாதம்ண்டா என்ன, விவாதத்துக்கும் பட்டிமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கற்றல் மூலியமான ஒரு படிப்பினை எனக்கு கிடைச்சது. அதுக்கு பிறகு என்ன பொறுத்தளவுல என்னுடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஒரு உதிரியா இருந்த நான் ஒரு பேச்சாளரா மாறணும் என்ற ஒரு சிந்தனை எனக்குள்ள அன்றைக்கு வந்தது. அதுக்கு பிறகு அந்த சீனியர்ஸ் பாடசாலை கல்வியை முடிச்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் எனக்குன்னு சொல்லி ஒரு விவாத குழுவை நான் உருவாக்கியிருந்தேன். அந்த குழுவில் உண்மையிலேயே எல்லாருமே பேச்சோட சம்பந்தப்பட்ட பேசக்கூடிய பேச்சாற்றல் நிறைஞ்சவங்களாகவும் புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் தான் இருந்தாங்க. அந்த டீம் அப்படியே சேர்ந்து ஒரு 13 வெற்றிகளை நாங்கள் பெற்றிருந்தோம். அதுக்கு பிறகு பல்கலைக்கழகத்துக்கு வந்ததுக்கு பிறகு நான் மொழிபெயர்ப்பியல் கற்கைகள் துறையில் தான் படித்து கொண்டிருக்கேன். அந்த வகையில் எனக்கு தமிழுக்கும் எனக்குமான ஒரு இடைவெளி வந்துட்டு இருந்தாலும் கூட எங்கேயாவது விவாத போட்டி இல்லாட்டி ஏதாவது பேச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நானும் போய் பங்கு பெற்றணும்ன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. முதலாக எங்கட பேட்சுக்கு ஒரு விவாத போட்டி நடக்கும் பொழுது ஜூலியட் நீயும் கலந்து கொள்ளலாமே என்ற ஒரு அந்த கேள்விக்கு நிச்சயமாக என்று ஒரு பதில் என்னிட்ட இருந்து வந்தது. அப்பதான் நான் யோசிச்சேன், நான் இன்னும் இந்த துறையில வெளியே போகல, எனக்கு இன்னுமே அந்த ஆர்வம் இருக்குன்றதை நானே அடையாளம் காணக்கூடிய ஒரு விதமா இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு வட்டம் பெரிதாகி பேச்சாளர்கள் அந்த வட்டம் மாறிச்சுது. அந்த வகையில தான் எனக்கு ஹரியண்ணாவையும் தெரியும். இத்தனைக்கும் ஹரியண்ணாவோட நான் ஒரு மேடையிலையுமே பேசினது இல்லை. இந்த போட்டிக்கு போறதுக்கு முதல்ல நான் ஒரு மேடையிலையுமே ஹரியண்ணாவோட பேசினது இல்லை. ஆனா ஹரியண்ணாவோட அந்த பேச்சை நான் ஒரு விசிறியா கூட்டத்தோட பார்த்திருக்கேன். வியந்து பார்த்த ஒருவர், பேச்சு என்ற வகையில வியந்து பார்த்த ஒரு நபர்.
அவர் எனக்கு முதலாக அழைப்பு ஏற்படுத்தி ஒரு போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தர்ப்பம் எனக்கு ஒரு ஒரு பெரிய சந்தர்ப்பமா இருந்தது. அந்த வாய்ப்பை நான் எப்பயுமே தவற விடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு பிறகுதான் நான் இந்த போட்டிக்குள்ள வந்து இந்த போட்டியில பங்கு பெற்றேன். சரி, உலகளாவிய ரீதியிலே நடைபெற்ற போட்டி, நடைபெற்று முடிந்த போட்டியிலே தான் நீங்கள் 2வது இடத்தை பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் அணியோடு. எப்படி அந்த போட்டிக்கு நீங்கள் தெரிவாகினீர்கள்? இலங்கையிலிருந்து 2 அணி சென்றதாக அறிகிறேன். அதிலே உங்களுடைய அணி எப்படி அங்கே சென்றது? பல்கலைக்கழக ரீதியாக போட்டி நடைபெறுமா, இல்லாவிட்டால் இது தமிழ் மன்றங்கள் மூலம் போட்டிகள் நடைபெறுமா? எப்படி நீங்கள் அங்கு தெரிவாகி அந்த போட்டியிலே மலேசியா வரை சென்றிருந்தீர்கள்? இது நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இந்த விடயம் பலருக்கு தெரிவதில்லை. அதனால தான் என்னுடைய தனிய விளையாட்டுத்துறை இந்த பாடல் துறையோடு மாத்திரம் நின்று கொண்டிருக்கார்கள். இந்த பேச்சு துறைக்காக வந்து பல்வேறு பல்கலைக்கழகங்கள் உலக ரீதியிலே இந்த போட்டியை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக நாங்கள் கடந்த வருடம் வென்றிருக்கக்கூடிய பேச்சு தமிழா பேசாயிருக்கிறோம். இந்த போட்டி வளமையாக நிகழ்நிலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். முதன்முறையாக நேரடியாக அழைத்திருக்கிறார்கள். இது வந்து பலருக்கும் தெரிவதில்லை. இது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் என்ற ரீதியில் இது எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் இருந்தும் இது இலங்கை பூராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருந்தது. குறிப்பாக அவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் 2 அணிகளை தெரிவு செய்யும் பொழுது இலங்கையிலிருந்து 12 அணிகள் போட்டியிடும். 12 அணிகளில் 2 அணிகள் தெரிவு செய்யப்படும். ஒவ்வொரு நாடு, இந்தியாவில் மப்படி, மலேசியாவில் மப்படி, சிங்கப்பூர் வந்து 2 அணிகள் தெரிவு செய்யப்பட்டு இந்த போட்டிக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருந்தது. இதில் வந்து என்னென்ன வந்து எல்லா நாடுகளுக்குள்ள நடக்கிற போட்டியோட இலங்கைக்கு நடக்கக்கூடிய போட்டி தான் மிக அதிகமாக இருக்கும். எங்களுடைய தமிழ், எங்களுடைய பேச்சு இருக்கக்கூடிய வீச்சு எல்லாம் அதிகமாக இருக்கும். விவாதம் என்ற ஒரு முறை இலங்கையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா மற்ற இடங்கள்லாம் ஒரு பட்டிமன்றமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்தியா வம்சாவளியினர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு பட்டிமன்ற முறை தான் இருக்கு. இங்கே தான் விவாதம் இருக்கு. விவாதம் என்றது அனல் பறக்கும் என்றது தெரியும். அங்கே நாங்கள் போய் வெற்றி பெறதை விட இலங்கைக்கு இருந்து வெற்றி பெற்று வெளியிட வரதான் மிக கடினமான வேலையானது. அதில் நான் என்ன இந்த அணியை சில தெரிவு செஞ்சேன்டா, இந்த அணியினுடைய பெயரை அறிவியல் தமிழ் என்று வச்சோம். அறிவியல் நகர் என்பது உங்களுக்கு அதனுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி இன்றைக்கு 4ஆம் தமிழாக இயல் இசை நாடகத்தை தாண்டி அறிவியல் தமிழுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டு நீங்கள் வைத்த பேர் தான். நாங்கள் வைத்த பேர் தான். அப்போ அந்த 2ஐயும் சேர்த்து இதுக்கு அறிவியல் தமிழ் இந்த அணிக்கு நான் பெயரை வைத்தேன். நான் எவ்வாறு ஒரு தெரிவு செய்தால் இந்த பிரபல்யமான பேச்சாளர்கள் அல்லது பாடசாலைகள் உருவாக்கி விடுக்கக்கூடிய பேச்சாளர்கள் அவர்களுக்கான வாய்ப்பு பெருமளவில் இருக்கிறது. ஆனால் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பவர்கள், என்னை போல நான் கடந்து வந்த பாதையில் இனி யாரும் பயணிக்கக்கூடாது விரும்புவேன். அப்படி இருப்பவர்களை நான் தேடி பார்த்தேன். அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் இருந்தேன். ஒரு வளர்ந்து அல்லது பயிற்சி பெற்ற பேச்சாளர் உருவாக்குவதை விட நாங்கள் ஒருவரை கண்டுபிடித்து அவருக்கு பயிற்சி கொடுத்து அவரை நாங்கள் நிலைநிறுத்தும் போது அவர் அடையக்கூடிய வெற்றிகள் நாங்கள் அடைகிற வெற்றியாக இருக்கும். அப்படித்தான் இந்த அணியை கட்டமைத்தேன். இந்த அணி தலைவரன் என்ன கூப்பிடுறாங்களுடைய இவங்களான எல்லா வேலையும் பார்த்தாங்க. இப்போ நான் வந்து அங்கே மலேசியாவுக்கு போனாலும் நித்திரியா போயிடுவேன். இவங்களே எனக்கு அந்த அமுக்கத்தினை கொடுக்காம தாங்களே எல்லாம் பகிர்ந்தெடுத்து என்னை ஒரு குழந்தை மாதிரி தாங்கி கொண்டார்கள். எப்படி இந்த அனுபவம்? ஒரு நாட்டில் இருந்து சக மாணவர்கள், சக பாடசாலைகள் பட்டிமன்றம், விவாத போட்டிகளிலே பங்கு பெற்றுவது வழமை. சிறு வயதிலிருந்து அதை நாங்கள் சந்தித்து வருவோம். இன்னும் ஒரு நாட்டிலே போய் அந்த நாட்டினுடைய அணியோடு, குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா அன்னைக்கு இந்த 3 நாடுகளோடும் போட்டி போட்டு இறுதிப் போட்டி வரை சென்ற அந்த அனுபவம் அப்படி இருக்கு திஷா? நிச்சயமாக அந்த அனுபவம் வந்து எங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. இப்ப இலங்கைக்குள்ள நடக்கிற விவாத போட்டிகள், பாடசாலை விவாதங்கள் வந்து அது ஒரு புறம் இருக்கு. ஆனால் வேற நாடுகளுடன், சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்பது என்பது வந்து பல சவால்களையும் எங்களுக்கு தந்தது. ஆனால் பல புதுவித அனுபவங்களையும் தந்தது. நிச்சயமாக நாங்கள் கோலாலம்பூரில் இருந்து அந்த தெலங்கானா என்ற யூனிவர்சிட்டிக்கு செல்வதற்கு வந்து பேருந்திலே 19 மணித்தியாலங்கள் நாங்கள் செலவிட வேண்டியதாக இருந்தது. 19 மணித்தியாலமும் நாங்கள் பேருந்தில் தான் பயணித்தோம். அந்த பயணத்திலே வந்து எங்களுடைய பேருந்திலே வந்து இந்திய, சிங்கப்பூர், மலேசிய நண்பர்கள் எல்லாருமே இருந்தார். அப்போ அவர்களோடு நாங்கள் கூடி குழாவி அவர்களுடைய மொழி நடை, அவர்களுடைய பேச்சாற்றல், அது நட்பு எல்லாத்தையும் கலந்த ஒரு பயணமாகத்தான் அந்த பயணம். அதை விட ஒரு விடயம் என்னன்னா, அந்த 19 மணித்தேரம் நாங்கள் பயணிக்கும் பொழுது எல்லாருமே பாட்டு படித்தெல்லாம் குதூகலித்து வந்தார்கள். ஆனால் இந்த இலங்கை இந்த அறிவியல் தமிழ் அணி மாத்திரம் இரவு லைட்டை போட்டுட்டு ஏசியை மூடிக்கொண்டிருந்து நாங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்தோம். எங்களை தயார்படுத்தி வந்தோம். அப்போ எல்லாருமே கேட்டவில்லை. அப்போ நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு அந்த கிண்ணம் அல்லது உங்களுக்கு அந்த பதக்கம் தான் முக்கியமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு இது கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு, ஈழத்தவர்கள் திறமையை சர்வதேசத்துக்கு கொண்டு போக வேண்டும், எங்களுடைய மண்ணினுடைய வலியை அங்கே கொண்டு சேர்க்கணும், அதுதான் எங்களுக்கு. அப்போ அதை நாங்களெல்லாம் தவிர்த்து கொண்டோம். நாங்கள் 4 பேருமே நித்திரையில் விடிய 5:30 தான் போய் சேர்றோம். 7 மணிக்கு போட்டிக்கு போகணும். அவ்வளவுமே நித்திரையில் ரூமுக்கு போய் உடனே ஒரு கொஞ்சம் நேரத்தில் இப்படி வந்து நித்திரைகளை தொலைத்து தான் நாங்கள் அந்த போட்டியில் இருந்தோம். 2 ஆண் போட்டியாளர்கள், 2 பெண் போட்டியாளர்கள். எப்படி கூடுதலாக எங்களுடைய சமுதாயத்தில் வந்து இவ்வாறான அரங்குகளுக்கு செல்ல, இல்லாவிட்டால் பல விடயங்களிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள பெண்களுக்கான தடைகள் என்பது அதிகமாக இருக்கிறது. எப்படி இந்த தடைகளை எல்லாம் மீறி நீங்கள் இந்த இடத்துல சென்று வந்தீர்கள்? உண்மையிலேயே ஒரு போட்டிக்காக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும்
பாதுகாப்பு என்ற ஒரு விடயம் இருக்கிறது. முக்கியமா எல்லாரும் பெற்றோர் கூடிய கவனம் எடுத்து பார்ப்பாங்க. அந்த வகையில எங்களோட கூட வந்த 2 பேருமே அந்த பாதுகாப்பு கரிசனை இந்த 2 விடயத்திலையுமே 100% தாண்டின்னு தான் சொல்வேன். அந்த அளவுக்கு இருந்தபடியால தான் நாங்க இவ்வளவு தூரம் போய் மறுபடியும் பாதுகாப்பா வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. நாங்க இந்த விடயங்களெல்லாம் தாண்டி எங்களுக்காக நாங்க பேச போறோம், எங்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழினத்துக்காகவும் பேச போறோம் என்ற ஒரே ஒரு விடயம் தான் எங்களோட 4 பேர் மைண்ட்லயும் இருந்தது. திசான் சொல்லியிருந்தார், சவால்கள் இருந்தது, அந்த சவால்களை எல்லாம் சமாளித்து சென்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார். நான் கேட்கின்ற சவால்கள் வந்து அந்த மேடையில் நீங்கள் பேசும்போது, இல்லாவிட்டால் எதிரில் இருக்கின்ற போட்டியாளர்களை சந்திக்கும் போது அந்த சூழல், களச்சூழல் எப்படி இருந்தது, அதிலே நீங்கள் எதிர்கொண்ட சவால் என்ன? அந்த இடத்திலே அவர்கள் தருகின்ற ஒரு தலைப்பாக இருக்கலாம், அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திய விதங்களாக இருக்கலாம், இது அங்கே எப்படி இருந்தது? இது இந்த விடயத்துக்கு வரும்பொழுது இப்போ நாங்கள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியாண்டும் பொழுது அது 3மே இந்தியாவிலிருந்து குடியேற்றப்பட்ட நாடுகளாக தான் பெருமளவு இந்திய வம்சாவளியும் இருக்கிறப்ப அங்கே வந்து அங்கேருந்து வரக்கூடிய நடுவர்களோ அங்கேருந்து வரக்கூடிய பேச்சாளர்களோ அந்த இந்தியாவுடைய தமிழுக்கு தான் பழக்கப்பட்டிருப்பாங்க. ஈழத்தினுடைய தமிழ், யாழ்ப்பாணத்துடைய தமிழ், தொல்காப்பிய தமிழ் என்று சொன்னாலும் அவர்களுக்கு அது புதிதாகத்தான் இருக்குது. சில வேளை நாங்கள் பேசக்கூடிய அந்த தூய தமிழ்கள் வந்து நடுவர்களுக்கு கூட புரியாமல் இருக்கலாம். ஏன்னால் தென்னிந்தியாவிலே ஆங்கிலம் கலந்ததை கூட தமிழ் என்று இன்றைக்கு பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதை தாண்டி இன்றைக்கு எங்களுடைய எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஈழத்தமிழர்களுக்கு எல்லா இடத்துலையும் வரவேற்பு இருக்கு, தொப்புள் கொடி உறவு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் பல நாடுகள் எங்களை அகதியாக தான் பார்த்து கொண்டோம். அது இந்த போட்டிக்கு போன பிறகுதான் நாங்கள் வியந்து பார்த்தோம். எங்களை இன்றைக்கும் பரிதாபமாகத்தான் பார்க்கிறார்கள். எங்களை பரிதாபமாகத்தான் பார்த்தாலே தவிர இவர்கள் பேசுவார்கள், வெற்றி பெறுவார்கள் யாருமே நினைக்கல. அப்போ நாங்கள் அப்படி பேசியது அங்கே பலருக்கு அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. அது பல திரைமறைவுகளில் பல நடந்திருந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய வழிகளை கொண்டு போய் சேர்த்து விட்டோம் என்பது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. அது முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லணும் என்றால், அரையிறுதி போட்டி சிங்கப்பூர் அணியோட எங்களுக்கு வந்தது. அப்போ அரையிறுதி போட்டியில் நாங்கள் பேசுகிறோம், இங்கே நடந்திருக்கக்கூடிய யுத்தங்கள் 2009 நடந்தது, எங்கள் இனம் அழிந்தது, எல்லாவற்றையுமே பேசுகிறோம். பேசக்க ஒரு எதிரணி இருக்கக்கூடிய அழத் தொடங்கி விட்டார்கள். இப்போ நாங்கள் சில மேடைகளிலே நகைச்சுவையாக பேசி அரங்கை சிரிக்க வைத்திருக்கிறோம், சிந்திக்கக்கூடிய வகையிலே பேசியிருக்கிறோம். முதன்முறையாக எங்கள் பேச்சை கேட்டு எதிரணியினர் அழுகிறார்கள் என்பது எங்களுக்கு ஒரு மாறி போயிடும். அப்பயே நான் எங்கள் எல்லாரும் சொல்லிட்டேன், இதோட எங்களோட போட்டி முடிஞ்சு, இவ்வளவு காணும் எங்களுக்கு. அவர்களை சொல்லுவாங்க, இந்த வெற்றி அவர்களை கொடுத்து விடுங்க. புள்ளி அடிப்படையிலும் நாங்கள் வெற்றி பெற்றாலும் அவர்கள் வந்து எங்களுடைய வழிகளை உணர்ந்தவர்களாக அவர்கள் கூறும்பொழுது நாங்கள் அங்கே முடிவெடுத்து விட்டோம். நாங்கள் வந்த நோக்கத்தை அங்கே நிறைவேற்றி விட்டோம். இறுதி வரை சிங்கப்பூரை பற்றி நாங்கள் நிறைய பேசணும். அந்த மக்கள் என்னை கேட்டால், ஈழத்துக்கு அங்காள எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் ஒரு வீடு இருக்கட்டும், அதை நான் சிங்கப்பூர்னு தான் சொல்லுவேன். அவர்கள் உபசரிப்பார். எங்களை சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று ஒரு நாளுக்கு சிங்கப்பூரை நாங்கள் சாப்பிட 22,000 ரூபா எடுக்கும். அதை தங்களுடைய செலவழித்து அங்கே அழைத்து சென்று தங்களுடைய வீடுகளிலே வைத்து அந்த உணர்வை எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய சவால்களுக்கு இதுகளெல்லாம் மருந்தாக இருந்தது. இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். நீங்கள் 4 சென்று வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான போக்குவரத்து செலவு, அங்கு தங்குமிட வசதிகள், உணவு, இவ்வாறான விடயங்களை யார் பின்புலத்தில் இருந்து இதை நெறிப்படுத்தியது? பல்கலைக்கழகங்களோ, புலம்பெயர் அமைப்புகளோ, இல்லாவிட்டால் உங்கள் அறிவு தமிழ் என்கின்ற அந்த அமைப்போ, இப்படி எதன் அடிப்படையில் யாருடைய உதவியிலே நீங்கள் இந்த இடம் வரை சென்றீர்கள்? நிச்சயமாக இது ஈழத்தமிழர் என்னும் பொழுது நாங்கள் யாருமே தென்னிந்தியாவில் கால் பதிக்கவில்லை. தென்னிந்தியாவில் கால் பதித்து விட்டு வந்தால் இன்றைக்கு நாங்கள் வீட்டை விட்டு வெளியிட கொண்டாலும் கார் வந்து நிற்கும் எங்களுக்கு. நாங்கள் எல்லாமே இலங்கையிலிருந்து போகிறோம். இலங்கையிலிருந்து போய்க்க உதவுவர்கள் யாருமே இல்லை. குறிப்பாக அந்த அவர்கள் வந்து எங்களுக்கு சொன்னார்கள் 42,000 ரூபாய் விமான சீட்டு, அதுக்கு வந்து தாங்கள் ஒரு 60 வீதத்தை தருகிறோம். ஆனால் அவர்கள் போட்டி திகதியை மாற்றிய பிறகு 1,42,000 ரூபாய் எங்களுக்கு விமான சீட்டாக வந்து விட்டது. அதை தாண்டி வீசாவிற்கான செலவு, அங்கே தங்குவதற்கான செலவு, பயணப்படுவதற்கான செலவு வந்து பல லட்சங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு செலவு. இதிலே சிலர் வந்து வட்டிக்கு பணம் கூடி நகைகளை விட்டு கூட வந்திருக்கிறார்கள். நாங்கள் தட்டாத கதவுகள் என்று இல்லை, ஒரு ஸ்பான்சர்ஷிப், ஒரு உதவி பெறுவதற்காக தட்டாத கதவுகள் இல்லை, எல்லாருமே தட்டி கழித்தார்கள். எல்லாருமே தங்களுடைய முகங்கள் வர வேண்டும், யூடியூப்களிலே வர வேண்டும் என்பதன் எல்லாமே விரும்பினார்களே தவிர யாருமே உதவ முன் பெறவில்லை. தருவான் என்று கூறியவர்களும் இதே நேரத்திலே தரவில்லை. அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுத்தோம், இனி இவர்களை கேட்டு நாங்களே போவோம் என்று. இன்றைக்கு வாழ்த்துக்கள் பலர் தெரிவித்து அவர்களுக்கெல்லாம் நன்றிகள். ஆனால் வாழ்த்துக்கள் தெரிவித்தவர்கள் ஒருவருமே இதற்கு முதலங்களை கேட்டது கூட இல்லை. நாங்கள் என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டை என்று பார்க்கக்கூடிய நீங்கள், கோடிகளை கூட்டி தமிழ்நாட்டு பேச்சாளர்கள் இங்கே கொண்டு வரக்கூடிய நீங்கள், நாங்கள் வென்ற பிறகு எங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நீங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்கிறீர்கள் இல்லை. அல்லது ஒரு வாழ்த்துக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது ஒருவர் இன்றைக்கு இளைஞர்களை பாராளுமன்ற மாற்றத்துக்காக கொண்டு அனுப்பியிருக்கிறீர்கள், இளைஞர்களுக்காக என்ன செய்தார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அப்போ பழைய அரைச்சமாவை தான் இன்றைக்கு நீங்களும் அரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறீர்கள். ஏன் 1ஆம் இடம் பெற முடியாமல் தவறி போனதில்லை? என்ன நடந்தாங்க? சுவாரஸ்யமான விடயங்கள் பல நடந்திருக்கும் பேச்சாற்றலின் போது. ஏன் நீங்கள் முதலிடத்தை பெற முடியாமல்? அங்கே இருக்கக்கூடிய அந்த நேயர்கள் எல்லாருமே, பார்வையாளர்கள் எல்லாருமே இலங்கை தான் வெற்றி பெற போகுதுன்ற ஒரு ஆர்வத்தோட, அதுவும் இறுதி தருணத்தில் நாங்கள் மேடைக்கு ஏறும் பொழுது கூட அங்கே இருந்தவர்கள் வெற்றியோடு திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்லித்தான் வாழ்த்தி அனுப்பினார்கள்.
இருந்தாலும் கூட திரைமறைவில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு யாருமே இல்லையே, நாங்க அனாதரவா நிக்கிறோமே என்ற மாதிரியான சிந்தனை எங்களுக்குள்ள வந்தது. யாராவது எங்களுக்காக கதைச்சிருக்கலாமே. காரணம், ஒரே ஒரு காரணம், அந்த எங்களுக்கு தந்த தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் இன்றளவும் தமிழிளையருக்கு ஏற்புடையதாக இருக்கிறது இல்லை. துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு 5 போட்டிகள் இடம்பெற்றது. 5 போட்டிகளையும் நாங்க நாணய சுழற்சியில வெற்றி பெறல, தோல்வியை தான் அடைஞ்சிருந்தோம். இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எங்களோட தலைப்புக்கு ஏற்றாற் போல நாங்க கதைச்சிருந்தோம். 4 போட்டிகள் அரையிறுதி உட்பட எல்லாத்துலயும் வெற்றியும் பெற்றிருந்தோம். அந்த இறுதி தரப்பட்ட தலைப்பு உண்மையிலேயே அந்த இடத்துக்கு ஏற்புடையதாண்டா இல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளு, அந்த தலைப்பிலேயே ஒரு மயக்கம் இருக்குது. அப்ப அப்படியான ஒரு தலைப்பை அவங்க தெரிவு செய்தது நான் பிழைன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவுல தெரிவு செய்ததும் இல்லாமல் நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த தலைப்புக்கு ஏற்புடையதாக நாங்க பேசியிருந்தோம். அது வந்து ஒரு பக்கச்சார்பா இருந்தது மாதிரி தனிப்பட்ட ரீதியாக எனக்கு தோணி இருந்தது. என்னுடைய அணியினரும் அதை ஏற்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். அப்ப பக்கச்சார்பா ஒரு விடயம் இடம்பெறும் பொழுது நிச்சயமா எங்களுக்கான வெற்றி எதுன்னு சொன்னால், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க அந்த தலைப்புக்கு பேசியிருந்தோம். பார்வையாளர்கள் எல்லாரும் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் சொன்னதுக்கு பிறகு அந்த வெற்றிக்கான தீர்ப்பு மாறும் பொழுது இதை விட வேற என்ன வெற்றி வேணும், அவ்வளவு பேர் எங்களை சொல்லிட்டாங்க நீங்க தான் வெற்றியாளர்கள் சொன்னதுக்கு பிறகு அந்த ஒரு கேடயத்திலேயோ அல்லது அந்த ஒரு சான்றிதழ்லையோ எங்களை வெற்றி மாற போறது இல்லை. அதையே நாங்க வெற்றியாக எடுத்துக்கணும். ஏன்னா நாங்க போன அந்த நோக்கம் நிறைவேறியது. நாங்க போன நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், எங்கட பிரச்சனைகள் நிறைய இடத்துல வெளிவாரதில்லை. வெளி வர்றதுக்கான கருவிகள் நிறைய இருந்தும் அரசு தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது அதை கொண்டு செல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சுயநலவாதிகளாக மாறிடுறாங்க எங்க சர்வதேசத்துக்கு போகும்போது. ஆனா நான் பெருமையா சொல்லுவேன், எங்களோட குழுவில் இருக்கிற 4 பேருமே அப்படி ஒரு விஷயத்த நாங்க யோசிக்கவே இல்லை. தனிப்பட்ட ரீதியா நாங்க யோசிக்கல. எங்களோட பொறுத்தளவுல நாங்க போறோம், எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது எங்களோட இனம் சார்ந்து எங்களோட பிரச்சனை சார்ந்து நாங்க பேசணும்னு நினைச்சோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த தரப்பட்ட தலைப்புகள்ல எங்கே எல்லாம் எங்களுடைய பிரச்சனைய சர்வதேச மேடையில எடுத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க எடுத்து வச்சிருந்தோம். அப்ப அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றியா இருந்தது. அதனால அதை தாண்டி எங்களுக்கு சான்றிதழ்களோ அந்த கேடயங்களோ எங்களுக்கு பெருசா தெரியல. இனி வருகின்ற காலத்திலும் கூட இது போன்ற பல போட்டிகள் பல மேடைகள் அமையும். அந்த வேடையில் நாங்கள் வெற்றி கொடி நாட்டுவோம். அதை பற்றியெல்லாம் நாங்கள் இப்போது கவலைப்பட தேவையில்லை. உள்ளூரில் குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே இந்த பேச்சாற்றலை ஊக்குவிப்பதற்கும் பேச்சாளர்களை காப்போதா உயர்தரம் சித்தியடைந்ததற்கு பின்பு அவர்கள் தொடர்ந்து அந்த பேச்சு துறையில் இருப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கான வளங்கள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக எனக்கு தெரிந்த மட்டிலே கம்பன் கழகத்திலே பேச்சு நடைபெறுகிறது. குறிப்பாக ஒரு சிலர் சொற்பொழிவுகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகம் என்று வரும்போது மொரட்டுவ பல்கலைக்கழகம் தமிழ் விழாவையொட்டி பல விடயங்களை செய்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவ்வப்போது இருந்துட்டு செய்வதாகத்தான் அறிகிறேன், என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி. இதற்கான சந்தர்ப்பத்தை எங்களுடைய உள்ளூரிலே எவ்வாறு இந்த திணைக்களங்களோ பெரியவர்களோ இது சார்ந்தவர்களோ இது சார்ந்த முன்னோடிகளோ எவ்வாறு உங்கள் போன்றவர்களுக்கு வழங்குகிறார்கள்? இது இந்த கேள்விக்கு எவ்வாறு விடையளிப்பு எனக்கு சத்தியம் தெரியும். ஏன்னா இங்க அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போவதுக்கு யாருமே தாங்கள் ஒரு விழா நடத்துகிறார்கள், ஒரு அமைப்பு சார்ந்த. உங்களுடைய பதிலை வைத்து தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் மூவரும் சொன்ன விடயம் நீங்களாகத்தான் இதில் முயற்சி செய்திருந்தீர்கள். ஒரு அமைப்பு ரீதியாகவோ யார் கரிகரன் என்ற ஒருவர் இந்த போட்டியிலே பங்கு பெற்றி தானே விண்ணப்பித்து பங்கு பெற்றிய கடந்த கால அனுபவங்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய அணியை இல்லாவிட்டால் தன் போன்ற பேச்சாளர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்திலே கொண்டு செல்கிறார். இதற்கு பின் யாராவது ஒரு உறுதுணையாக இருப்பார்களா, ஊக்குவிப்பில் இருப்பார்களா? யாருமே இல்லை. அதுதான் எங்களுடைய துறைகள் என்ன செய்கிறது. பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், இவ்வாறான விழாக்களை நடத்துகின்ற விடயங்களாக அவர்கள் என்ன சப்போர்ட் செய்வார்? அவர்கள் என்ன சப்போர்ட் செய்வார்கள் என்றால், வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள். எங்கேயாவது அவை இந்த மேடையில் பேசினா அந்த போட்டோவை போட்டு இவர் எங்களுடைய மேடையில் பேசியவர் இன்றைக்கு சர்வதேசத்தை சாதித்து விட்டு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அந்த மேடைக்கு ஒரு பேச்சாளர் தேவை, எங்களை வைத்து பேசுவார்கள், எங்களை வைத்து தங்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக முடிப்பார்கள், அதோடு முடித்து விடுவார்கள். அடுத்த விடம் அதே பேச்சாளருக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார்களா? இல்லை. தாங்கள் வெளிநாடுகள் எல்லாத்துக்கும் போவார்கள், வெளிநாட்டு பேச்சாளர்களை கோடிக்கணக்காக இங்கே கொட்டி கொண்டு வருவார்கள். இங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அடுத்த கட்டத்தை யாராவது ஒருவர் முயற்சிக்கிறார் சொல்லுங்கள். இங்கிருந்து
இவ்வளவு இல்ல அதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால் வெளிநாட்டில் இருக்கின்ற பேச்சாளர்கள் குறிப்பாக இந்தியாவினுடைய பேச்சாளர்கள் அதிகமாக வருவார்கள். இப்போது சொலமன் பாப்பையா வந்தால் அவரோடு ராஜா வருவார், பாரதி பாஸ்கர் வருவார், இன்னும் சிலர் வருவார்கள். சுகிசிவம் வந்தார், அவரோடு மணிகண்டன் வருவார். அப்படி சில பேர் இங்கே வருவார்கள். அதே போல எங்களுடைய பேச்சாளர்கள் இருக்க கம்பன் கழக ஜெயராஜ் கூட இந்தியாவிலே சென்று பேசுகிறார். இங்கிருக்கின்ற ஒரு சிலரும் கூட பேச்சாளர்களாக சொற்பொழிவாளர்களாக அங்கு செல்கிறார். எங்களுடைய இளைய தலைமுறையை ஏன் அவர்கள் கூட்டிச் செல்வதில்லை? அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்தியா போன்ற நாடுகளிலே ஏன் எடுத்துக் கொடுப்பதில், இல்லாவிட்டால் அவர்களுக்கான வாய்ப்பு அங்கு எங்களுடைய விவாதத்தினுடைய வடிவங்கள் மாறுபட்டதனால் அங்கு ஈர்க்க முடியாமல் இருக்கிறதா? என்ன காரணம்? நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த சொற்பொழிவாளர் பேச்சாளர்லாம் போகிறார்கள். அவருக்கு பிறகு யாரை உருவாக்கினார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அரசியல் கட்சிகள் மாதிரி தங்களுக்கு பிறகு யாரை உருவாக்கினார்கள் என்ற கேள்வி. இந்திய பேச்சாளர்களை பாருங்கள், அவர்கள் வரும்பொழுது இளம் பேச்சாளர் வரை கூட்டின்னு வருகிறார்கள். அவரை இங்கே அறிமுகப்படுது. அடுத்த வருடம் அந்த இளம் பேச்சாளர் இங்கே பேச வருகிறார். நாங்கள் அவருக்கும் கைதட்டுகிறோம், அடுத்த வருடம் இருக்கிற இளம் பேச்சாளரும் கைதட்டுகிறோம். எங்களுக்கான வாய்ப்புகள் ஒரு இடத்திலுமே இல்லை. பாடசாலைகளிலே வளர்க்கிறார்கள் என்றார்கள், பாடசாலையோடு முடிகிறது. இது எப்பொழுது பொருளாதாரமாக மாறுகிறது, ஒரு கொமர்சியலைஸ் பண்ணப்படுகிறதோ. இன்றைக்கு தென்னிந்தியாவை பார்த்தால் ஏனைய கலைஞர்களோட பட்டிமன்ற பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்களுக்கு பணம் பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது. அது யாரால் வருகிறால் ஒன்று தென்னிந்திய கலைஞர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள். அதை தாண்டி புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், இந்த கலைகளுக்கு புலம்பெயர் தமிழர்கள் எடுக்கக்கூடிய விழாக்களிலே இலங்கையிலிருந்து எத்தனை கலைஞர்களை அழைக்கிறார்கள் கூறுங்கள். அப்ப தென்னிந்திய கலைஞர்களை அழைத்து கொண்டிருக்கிறார். தென்னிந்திய தொலைக்காட்சிகளும் அதை கனகச்சிதமாக பிடித்து இங்கிருந்து ஒருவர் இருவரை அழைத்து விட்டு அந்த சர்வதேச பணங்களை தங்களுக்குள் வாரிக்கொள்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களை எங்களுடைய புலம்பெயர் தேசத்தவர்கள் ஏன் அழைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அழைத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய தலைகள் முதலைகள் தங்களை தாண்டி அவர்கள் சென்றுவிடக்கூடாது என்பதில் பலர் முனைப்பாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு கழகத்தில் இருக்கிறோம் என்று பாருங்கள், யாருமே எல்லாருமே சுயம்பாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் சுயம்பாகத்தான் சென்று வந்தோம். ஒருவேளை ஏதாவது ஒரு கழகத்தில் இருந்தால் நாங்கள் செல்வதற்கு தடைகள் கூட இருந்திருக்கிறோம். அப்ப என்னுடைய முயற்சியிலும் எப்படியாவது இந்த கட்டுநாயக்க விமான நிலையத்தை தாண்டி வெளிநாட்டில் ஒரு தடத்தை பதித்து விட்டோம் என்றால் எங்கள் கைகளை பிடித்து நாங்கள் பலரை உயர்த்தி விடுவதாக இருக்கலாம். அதை நான் முதலே விடுறேன். நான் கடந்து வந்த பாதையில் நான் பட்ட வழிகள் எனது துறையில பயணிக்கிற யாருக்கும் வரக்கூடாது. இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இதற்கான வாய்ப்புகளை அதிகரித்திருக்கிறதா? குறிப்பாக சிங்கப்பூர் நண்பர்களோடு நட்பை ஏற்படுத்தியிருப்பீர்கள். மலேசியா, இந்தியா போன்ற நாட்டிலிருந்து வருகை தந்தவர்களோடு உங்களுக்கு நட்பு இப்போது அதிகமாக இருக்கும். எதிர்வரும் காலங்களிலே உங்களுடைய அந்த திறமைக்கு ஏற்ற களம் புலம்பெயர் நாடுகளிலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தளத்திலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த நட்பு வட்டத்தை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்தியிருக்க? நிச்சயமாக நாங்கள் பல இடங்களில் அதை பயன்படுத்தி கொண்டோம். குறிப்பாக சிங்கப்பூர் நண்பர்களோடு எல்லாம் பல விடயங்கள் எதிர்பார்க்க கதைத்துக் கொண்டோம். இந்திய நண்பர்களோடு கதைத்துக் கொண்டோம். இந்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் எவ்வாறு காலடி எடுத்து வைப்பது என்பதோடு நாங்கள் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். அதற்கு எவ்வாறு தயார்படுத்த வேண்டும், அங்கிருக்கக்கூடிய உள்காரணிகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பது கூட பல விடயங்களை கற்றுக்கொண்டதாக இருக்கிறது. மலேசியா மண்ணில் கூட அவற்றை செய்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லாம் எங்கு உரையாட போகிறார் என்றால், இங்கிருந்து ஒருவரை அழைக்க போகிறார் என்றால் இங்கிருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்தவர்கள் உரையாடிய பிறகு எங்களை அழைக்க போகிறார்கள். அப்படி இருக்கும்போது மீண்டும் இங்கிருப்பவர்கள் தடையாக மாறிவிடுவார்கள் என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டே தான் இருக்க போகிறோம். குறிப்பாக எங்களுடைய சிங்கை நண்பர்கள் எங்களை அழைக்கிறது என்ற உறுதி கூட கொடுத்துக்கிறார் அவருடைய விழாக்களில். குறிப்பாக இங்கு நாங்கள் செய்கிற ஒரு பட்டிமன்றம் போல் அங்கு ஒரு பட்டிமன்றம் செய்தால் சிங்கப்பூர் காசுக்கு வந்து $5000 என்றால் இலங்கைக்கு 10 லட்சத்துக்கு மேல், 1 மில்லியனுக்கு மேல். அப்படி வர்த்தகமயமாக்கும் பொழுது இந்த போட்டிக்கு இவ்வளவு செலவழிச்சு நான் போறேன்டா, சொந்த காசை போட்டு போய் அடுத்த வருஷம் நானே போக பயப்படுவேன். ஏன் இந்த சொந்த காசை போட்டு போடணும்? இது வர்த்தகமயம் ஆயிடுச்சுண்டா எங்கட பிள்ளைகளும் அங்கே போகும். எங்கட பிள்ளையிலையும் நீங்கள் தமிழ்நாட்டை ஆவண்டு பார்ப்பது போல் எங்களுடைய பேச்சுத்துறை எங்களுக்கு வீடுகள் கட்டி தரும், எங்களுடைய பேச்சுத்துறை எங்களுக்கு நகைகள் வாங்கி தரும், எங்களுடைய பேச்சுத்துறை எங்களை போல ஸ்பான்சர் இல்லாமல் ரோட்டு அலைஞ்சவங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்க வைக்கும். நாம் எதை வளர்க்கிறோம் என்ற ஒரு விடயம், ஒரு கேள்வி இருக்கு. புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும், இல்லை எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், நாங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வளர்க்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஒரு பேச்சாற்றில் வளர்க்குறோமோ, தமிழுக்கு தொண்டு செய்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தமிழை வளர்க்குறதுக்கு எந்த விதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ எதை வளர்க்கிறோம் என்ற கேள்வி, எந்த விதத்தில் நாங்கள் தமிழை வளர்க்குறோம் என்ற கேள்விக்கு யார்கிட்டையுமே பதில் இல்லாமல் தான் இருக்கு. அப்போ இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பேச்சாளர் உருவாக்குறதா இருக்கட்டும், அல்லது அடுத்த சந்ததியினருக்கு இதுதான் விவாதம் என்ற ஒரு அடிப்படையை கொடுக்கறதா இருக்கட்டும், இவ்வாறான விடயங்களை நாங்கள் வளர்க்கறது மூலமா தான் நாங்கள் தமிழினுடைய நிலைத்திருப்பை வைத்துக்கொள்ளலாம். ஏன்டா இப்ப பார்க்க போனா மொழி திணிப்பு நடைபெறுது, ஆங்கில கலப்பு இருக்குது. இந்திய தமிழை எடுத்துக்கொண்டா இப்ப இருக்கக்கூடிய அந்த புனைகதைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி கட்டுரைகளாக இருக்கட்டும், நீங்க நூல் வாசிக்கிற ஒரு ஆளா வந்து தெரிஞ்சுக்கும், அதுல ஆங்கில பதத்தையே தமிழ் பதமாக மாற்றி அமைக்கக்கூடிய விதத்தை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி ஒரு நிலைமை ஈழத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நாங்க எங்களினுடைய மொழி வளத்தை, மொழி ஆற்றலை நாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும்.
அப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போறதுக்கு எங்களினுடைய சொற்கள், குறிப்பாக இப்ப பயன்பாட்டுல இல்லாம போன சொற்கள் கூட பேச்சாளர்கள் வாய் வழியாக நாங்க கேட்கக்கூடிய மாதிரி இருக்கோம். அப்ப அப்படியான ஒரு பேச்சாளரை நாங்க உருவாக்கி விடுறதன் மூலமாக தான் எங்களினுடைய அந்த தமிழ் வளத்தை, தமிழ் நிலைத்திருப்ப காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு விடயம், இந்த நண்பர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது மலேசியாவிலே வந்து எங்களுடைய இலங்கைக்கான துணை தூதுவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவருடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அவர் சொன்னார், மலேசியாவிலே பெரும்பாலான தமிழர்கள் நீங்கள் வருகின்ற விடயம் எங்களுக்கு இலங்கையிலிருந்து தெரியப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் இதை தெரியப்படுத்தினால் நாங்கள் இது ஒரு பெரிய விழாவாகவே எடுத்திருந்திருப்போம், அல்லது உங்களுக்கான இந்த ஏற்பாடுகள், பண உதவிகள் எல்லாவற்றையுமே நாங்கள் செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி அவர் பல வர்த்தகர்களோடு உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். இனிவரும் காலங்களில் இப்படியான கலைஞர்கள் மலேசியா மண்ணுக்கு வரும்போது அல்லது புலம்பெயர் தேசங்களில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளில் ஈழத்தவர்களை இவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்காக பல வர்த்தகர்களுக்கு உதவுவதாக, குறிப்பாக சிங்கை நகரிலே பல சுற்றுலா தலங்களில் தலைவராக இருக்கக்கூடியவர், மலேசியாவிலே வர்த்தக நிலையங்களுடைய வர்த்தக சங்கங்களுடைய தலைவர் செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்கிறார். அப்போ அவர்களோடு எங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த துறை சார்ந்து இந்த கலைஞர்கள் எவ்வாறு ஈழத்திலே இருந்து அவர்களை வளர்த்துக் கொள்வது என்பதற்காக பல விடயங்களை பயந்தோம். இன்னொரு விடயம், இந்த சிங்கப்பூர் நண்பர்களை பற்றி நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் தொப்புள் கொடி என்று நாங்கள் இந்திய நண்பர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை தாண்டி எங்களுக்கு ஒரு உறவை, உணர்ச்சியை கொடுத்ததாக இந்த சிங்கப்பூர் நண்பர்களுக்காக. அதே நாங்கள் ஏலவே சொன்னது போல, நாங்கள் இங்கிருந்து தீபச்செல்வன் எழுதியிருக்கக்கூடிய பயங்கரவாதி என்ற புத்தகத்தை மலேசிய பல்கலைக்கழகத்துக்கு பரிசாக கொடுப்பதற்காக கொண்டு சென்றோம். ஆனால் எங்களுக்கு அங்கே பார்க்கும்போது மலேசியாவை விட அது சிங்கப்பூரில் இருந்தால்தான் அதனுடைய பயன் அதுக்கு கிடைக்கும் என்று நினைத்தோம். அப்போ சிங்கப்பூருக்கு சென்று அந்த புத்தகத்தை அவர்களிடம் கொடுத்தோம். அவர்கள் இன்று வரைக்கும் எங்களை தங்களுடைய பிள்ளைகளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா தங்கச்சி எல்லாம் சிறிய வீட்டுக்குள் எங்களை வைத்து எங்களோடு பழக்கப்பட்டார்கள். எங்கள் உணர்வு எங்களுக்கு இல்லாத தமிழ், இங்கே தமிழ்நாட்டிலோ இலங்கையில் இல்லாத உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டு வம்சாவளிகள். ஆனால் எவ்வாறு ஈழத்தின் மீது இவ்வாறு காதல் கொண்டார்கள் என்பது எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே அவர்களை நான் மறக்க மாட்டேன். எங்களுடைய அணியே அதை மறக்கான்னு நான் நினைக்கிறேன். ஈழத்தின் குரல்கள் தைப்பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியூடாக நாங்கள் இணைந்திருந்தோம். ஈழத்தின் குரல்கள் என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு ஏன் என்பது இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கு. எங்களுடைய ஈழத்தில் இருப்பவர்கள் உலகளாவிய ரீதியில் நடைபெற்ற போட்டியிலே மலேசியா நாட்டிலே சென்று 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் விவாத போட்டியிலே. அந்த அணியோடு தான் இன்றைய ஈழத்தின் குரல்கள் நிகழ்ச்சி பயணித்திருந்தது. அந்த அணிக்கு மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த திறன் வெளிப்பட வேண்டும். உங்கள் போன்று கரியரன் குறிப்பிட்டது போல வளர்ந்து வருகின்ற பல பேச்சாளர்கள் இன்னும் உலகளாவிய ரீதியிலே திகழ வேண்டும், சொல்லிக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாங்களும் உங்களுக்கு நன்றிகளை கூறுவோம். என்ன பல பேச்சாளர்களை வளர்த்து விடக்கூடிய ஒரு ஊடகமாக டான் தமிழொலி தன்னுடைய பட்டிமன்றம் மூலம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் என்று நாங்களும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இதோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.